நமக்கு சப்போர்ட் கிடையாது, நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, வசதிகள் கிடையாது. இந்த நேரத்தில் நீ என்னடா இதை போட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா எனக்கு படிப்பு இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட நான் இந்த வேலையெல்லாம் சேர்ந்துக்குவேன்னு சொன்னேன். சரி, ஒரு சின்ன லெவலில் கஸ்டம் புரோக்கராக ஆரம்பிக்கலாம், கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டாக ஷிப்பிங்கில் 230 லிங்கிச்செட்டியில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 பேர் தான் மொத்தமே. இப்போ 10 இயர்ஸாக மோட்டர் பைக் தான். ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு 160 to 180 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன் எவ்ரி டே. லாஜிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்கோ அது பூரா நான் செய்யணும்னு சொல்லி அப்போலேருந்தே ஒன்றா டெவலப் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரோத் வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சு. அது எனக்கு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியோட போர்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்டர்நேஷனல் ப்ராக்டிசஸ் என்ன, நம்ம எவ்வளோ தூரம் வே பிஹைண்டாக இருக்கோங்கிறத பல தடவை நான் எடுத்து சொல்வேன். லாஜிஸ்டிக்ஸுங்கிறதே தெரியாது, ஷிப்பிங்கே எனக்கு தெரியாதுங்க. நான் லோயலா காலேஜில் எம்காம் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருந்தேன், 1 இயர் இருந்தேன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். எம்காமில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு காலேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. நானே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நானே வேர் ஹவுஸ் வச்சுக்கணும், நானே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், நானே இன்டர்நேஷனல் ஃப்ளைட் பண்ணணும், நானே ஷிப்பிங் பண்ணி எல்லாம் லாஜிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்கோ அது பூரா நான் செய்யணும்னு சொல்லி அப்போலேருந்தே ஒன்றா டெவலப் பண்ணேன். அப்போல்லாம் வந்து இப்போ ஹார்பருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னாங்க, 4 நாள் கூட குளிக்க மாட்டேன், அங்கேயே வார்ஃப்லேயே படுத்துருவேன். எல்லாம் ஷிப்பை செயில் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். இப்போ இருக்கவங்கலாம் ஸ்விம்மிங் பூலில் தான் ஸ்விம் பண்ணுறாங்க, நாங்கள் அப்போல்லாம் ஓஷனில் ஸ்விம் பண்ணோம். ஒரு ப்ராடக்ட்டை உலகத்தில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் அதில் நிறைய 7 to 8 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் அந்த சேனல்னு சொல்லுவாங்க, சப்ளை செயின். அது ஃபுல்லாகவே நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும்போது 1 பாயிண்ட் கான்டாக்ட். அதனால தான் முன்னாடி வந்து 45 நாளில் ஒரு கார்கோ வர்றது இப்போ நாங்கள் வந்து 10 நாளில் கொண்டாந்து கொடுத்துருவோம். வணக்கம்மா. வணக்கம். தேங்க்ஸ் லாட் ஃபார் தி இன்டர்வியூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக உங்களை பற்றி பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு தேவக்கோட்டையிலேருந்து வந்து இங்கே வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்டு உங்களுடைய இந்த ஆஃபீஸ் நீங்கள் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 years ஆஃப் அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேவக்கோட்டையிலேருந்து வரலான்னு நினைக்கிறேன். ஸோ 12 பேர்ல ஒருத்தர்னு படிக்க பிடிக்காம வந்து அம்மா வேற இடத்துல சேர்த்து விட போய் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாறி இருக்கு. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் நம்ம ஊர் வந்து தேவக்கோட்டை தான். அப்பா முதல்ல ஆர்மியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தேவக்கோட்டையில் வந்து செட்டில் ஆனாங்க. அம்மா ஒரு டீச்சர், நகரத்தார் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தாங்க. பட்டு நம்ம ஃபேமிலியில் மொத்தம் 12 குழந்தைங்க. அதில் அது 8வது குழந்தை. பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு 3 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, நாங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும், ஏன்னா நமக்கு வசதி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வாங்கினா தான் வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக இருக்க முடியும்னு சொல்லி அவங்க 2 பேருமே நிறைய முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் எங்கள் அப்பா கோர்ட்டில் குமஸ்தாவாக இருந்ததுனால 2 பேரும் பார்த்திங்கன்னா சம்பளங்கள்லாம் பெருசாக கிடையாது. 6th standard 7th standard வரைக்கும் எங்கள் வீட்டிலலாம் டாய்லெட்டே இருந்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வெளியில் தான் போகணும் எல்லாருமே. ஸோ எனக்கு 5 சிஸ்டர்ஸ், மற்றபடி 4 பிரதர்ஸு. ஒரு சிறப்பான விஷயம்னா எல்லாருமே நல்லா படிப்பாங்க சொல்லிட்டு உள்ளூர்லேயே பெரிய ஸ்கூல் இருக்குது, டிப்ளூ ஸ்கூலு. இருந்தால் கூட சரி வராதுன்னு சொல்லி தான் என்னை கொண்டு போய் சென்ட் மேரிஸ் திண்டுக்கல்லில் சேர்த்தாங்க. அங்கே தான் தங்கியிருக்கணும். அந்த குவார்ட்டர்லி ஹாஃபர்லி ஹாலிடேஸ் தான் நான் வர முடியும். அங்கேயும் கொஞ்சம் அடித்தடியில் தான் இருந்தேன். அடிக்கடி வீட்டுக்கு ஓடி போயிடுறது இந்த மாதிரிலாம் இருந்தேன், எனக்கு பிடிக்கல. பட் அந்த ஃபாதர் தான் நம்மளை கொஞ்சம் இது பண்ணார். என்னுடைய திறமைகளை அவர் நல்லா ஊக்குவிச்சார், என்னுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணார். மேபி அதுதானே என்னமோ தெரியல, என் மைண்டு டைவெர்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்லோவாக நான் ஸ்டடீஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ணேன். ஓரளவு SSLCயில் ஓரளவு நல்ல மார்க் வாங்கினேன். ஸோ இந்த மல்டி டேலண்ட் வர்றதுக்குரிய காரணமே அங்கே இருந்த டீச்சர்ஸும் அந்த என்னுடைய வார்டன் ப்ரீஃபெக்ட் அவங்கெல்லாம் தான். அந்த ஏரியாவை என்னை என்கரேஜ் பண்ணோன்னே என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரஃப்னஸ், மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது, அடிதடியில் இறங்குறது அப்படியே கம்மியாகி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனலாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் தான் கொடுத்துச்சு. பட் நீங்கள் ஏன் வந்து நீங்கள் IAS படிக்கணும்னு நினச்சது வந்துட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு வந்தீங்க? சென்ட் ஜோசப்ஸ் வந்துட்டு நான் பிகாம் PUC அப்போ பிகாம் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆக்சுவலாக எம்காம் கிடையாது அந்த பீரியடில். சப்போஸ் எம்காம் அங்கே இருந்திருந்தால் நான் சென்னைக்கே வந்திருக்க மாட்டேன், என்னுடைய தளபதியே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை பேங்க்கில் மேனேஜராக இருந்திருப்பேன். ஒரு ஃபன்னுக்காக போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் உட்காருவேன்.